கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். You keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆமென். இன்றைய தியான வசனம், தேவன் தம்மீது நம்பிக்கையுடன் முழுமையாக காத்திருப்பவர்களுக்கு அளிக்கும் பூரண சமாதானத்தை அறிவிக்கும் ஒரு ஆழமான வாக்குறுதி. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உறுதியான மனம் என்பது சிதறாத மனம், குழப்பமில்லாத மனம், பயத்தால் ஆட்டமில்லாத மனம். பற்றி கொள்வது என்பது தேவனையே நம்பி அவரையே சார்ந்திருப்பது, பொறுமையோடு நிலைத்திருப்பது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் மீதான நிலையான நோக்கம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், காற்று எவ்வளவு பலமாக வீசினாலும் அடியின் வேர் ஆழமாக இருப்பதால் மரம் விழாமல் நிற்பது போல, மனம் தேவனில் ஆழமாக வேரூன்றி இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கலங்காமல் உறுதியாய் நிற்க முடியும். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனில் நம்பிக்கை வைப்பது என்பது அவரின் வழிகள் நியாயமானவைகள் என்று நம்புவது. அவர் அவருடைய நேரத்தில் செய்கிறார் என்பதை நம்புவது. எந்த விதமான வழிகளோ முன்னேற்றமோ காணாத போதும் அவர் கைவிட மாட்டார் என முழுமையாக நம்புவது. இது வெறும் வாயால் நம்புகிறேன் என்று சொல்வது அல்ல, இருதயத்தால் ஒப்புக்கொண்டு ஒப்படைத்த நம்பிக்கை. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று உறுதியளித்திருப்பதை கவனியுங்கள். இங்கு 2 வாக்குறுதிகள் உள்ளன. ஒன்று, பூரண சமாதானம், தட் இஸ் பர்ஃபெக்ட் பீஸ். மனித புத்தியால் புரிய முடியாத அமைதி. இந்த அமைதி சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அமைதி. உள்ளே கலக்கமும் பயமும் இல்லாமல் தேவனில் ஒரு நிம்மதி. இரண்டாவது, காப்பாற்றும் சமாதானம். காத்துக்கொள்வீர் என்பதன் பொருள் பாதுகாப்பு, ரட்சிப்பு. மனதை அமைதி இல்லாமல் செய்யும் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பு. கருத்திலும் ஆன்மீகத்திலும் ஸ்திரத்தன்மை. தேவன் காத்து பாதுகாக்கும் சமாதானம் இது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 4:7 வாசிக்கிறோம். இந்த சமாதானம் மனித புத்தி புரியாத அளவு உயர்ந்தது. தேவனில் நம்பிக்கை வைத்தவர்களின் மனமும் எண்ணமும் காக்கப்படுகிறது. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சங்கீதம் 112:7 வாசிக்கிறோம். நிச்சயமில்லாத செய்திகளும் சூழல்களும் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனம் கலங்குவது இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா கூறுவதை நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். உள்ளார்ந்த அமைதி, ஆனந்தம் ஆகியவை நம்மை ஆன்மீகமாக வலுவாக்குகின்றன. தேவனில் மகிழ்ச்சியாய் இருக்கும் இடத்தில் சமாதானமும் வரும். அதனால்தான்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று உற்சாகப்படுத்துவதை யோவான் 14:27 வாசிக்கிறோம். உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது, ஆனால் இயேசு தரும் சமாதானம் நிலையான நிம்மதியை அளிக்கிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சங்கீதம் 119, 165 வாசிக்கிறோம். அணு தினமும் வேதத்தை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் தடையில்லா சமாதானத்தை அருளுகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர் என்று ஏசாயா 12:2 வாசிக்கிறோம். தேவன் மீது பரிபூரண நம்பிக்கை இருக்கும்போது பயம் அகலும், நம்பிக்கை வளரும்போது சமாதானம் பெருகும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உறுதியான மனதிற்கு தேவன் பூரண சமாதானம் தருகிறார். உறுதியான மனதின் தன்மை விரிசல் இல்லாத மனம், அதாவது இரட்டை மனத்தோடு இல்லாதது, தேவனையே பற்றி கொண்டிருக்கும் மனம், நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் இருதயம், சூழல் மாறினாலும் கலங்காத இருதயம். நம்பிக்கைதான் சமாதானத்திற்கு காரணம். நம்பிக்கை பயத்தை நீக்கும், நம்பிக்கை மனதை ஒருநிலைப்படுத்தும், நம்பிக்கை தேவனுடைய செயலுக்கு பொறுமையோடு காத்திருக்கும், நம்பிக்கை தேவனின் வாக்குறுதிகளை உறுதியாக நம்பும். பூரண சமாதானத்தின் ஆசீர்வாதம் மனதுக்கு அமைதி, உள்ளார்ந்த ஓய்வு, ஆன்மீக ரட்சிப்பு, வாழ்க்கையில் வெற்றியும் வல்லமையும். ஸோ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் மனதை தேவ வார்த்தையில் நிலை நிறுத்துங்கள். தினசரி நம்பிக்கை பிரார்த்தனை செய்யுங்கள். பயத்தையும் கலக்கத்தையும் தேவனிடம் ஒப்படையுங்கள். நன்றி சொல்லும் இருதயத்தோடு வாழ்க்கை நடத்துங்கள். சமாதானத்தை கெடுக்கும் விஷயங்களிலிருந்து விலகுங்கள். மனம் தேவனில் நிலைத்திருந்தால் வாழ்க்கை அலைப்பாயாது. நம்பிக்கை சமாதானத்தின் மூலக்கண். தேவனை பற்றி கொள்ளும் மனம் இருந்தால் கடந்து போகும் சூழல் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்பது நிச்சயம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God keeps in perfect peace the person whose mind is steadfast and who trusts in him. A steadfast mind is stable, focused, and not shaken by circumstances. Trust in God brings inner stability. God's perfect peace protects our hearts, our thoughts, and our decisions. True peace is not from the world, but from God alone. In short, a trusting heart gives a steadfast mind that yields God-given perfect peace. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நம்பி உம்மையே பற்றி கொண்டிருக்கும் மனங்களுக்கு நீர் பூரண சமாதானத்தை அளிப்பீர் என்று இன்றைய தியான வசனம் மூலம் எங்களுக்கு உறுதி அளித்தமைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் மனங்கள் அலைப்பாயாமல் கலங்காமல் உம்மில் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். பயங்களையும் கவலைகளையும் எங்களிடம் இருந்து நீக்கி
உமது பரிசுத்த சமாதானத்தினால் எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்தருளும். எங்கள் குடும்பங்களில், எங்கள் தினசரி வாழ்க்கையில், எங்கள் முடிவுகளில் எப்பொழுதும் உம்முடைய சமாதானம் நிறைந்து ஓட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.